மட்டக்களப்பு மாநகர சபையினை இலங்கையின் முதன்மை மாநகர சபையாக மாற்றுவதற்கான நோக்குடன் பயணிக்க உள்ளதாக மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் க. சத்தியசீலன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் மாபெரும் கிராமிய விளையாட்டு விழா நேற்று மாலை நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றியுள்ளது. முன்னைய காலத்தில் நடந்தவையாக இருக்க எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பு மாநகரம் புதுமைமிக்க நகரமாக, பசுமைமிக்க நகரமாக, ஊழலற்ற மாநகரமாக திகழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் நல்ல சிந்தனைகளுடன் மாநகர சபைக்குள் நுழைந்துள்ளோம். எங்களுக்கு கிடைத்துள்ள இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மட்டக்களப்பு மாநகர சபையினை இலங்கையில் உள்ள மாநகர சபைகளில் முதன்மையான மாநகர சபையாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் பயணிக்க உள்ளோம். நாங்கள் பதவியேற்ற அன்றே எமது கடமையினை ஆரம்பித்துவிட்டோம். நாங்கள் தனித்துவமான சமூக ஏனைய சமூகங்களுக்கு சவால் விடக்கூடிய சமூகமாக மாற வேண்டுமானால் எங்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும். நாங்கள் கட்சி பேதங்களை பார்த்து எமது செயற்பாடுகளை மேற்கொண்டால் நாங்கள் இன்னும் பின்னோக்கிய நிலைக்கே செல்ல வேண்டியதாக இருக்கும். கட்சி பேதங்கள், இனபேதங்கள், மொழி பேதங்கள் பாராது எங்களது பணிகளை முன்னெடுக்கின்ற போதுதான் இந்த மாநகர சபையினை புது பொலிவுள்ள பசுமையான மாநகரமாக மாற்ற முடியும். எதிர்வரும் காலத்தில் கிழக்கு மாகாண சபை தேர்தல் காலமும் வரவுள்ளது. நாங்கள் தமிழர்கள், தமிழனே ஆள வேண்டும் என்ற நோக்குடன் அனைவரும் ஒரே குடையின் கீழ் வரவேண்டிய அவசியம் உள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் பிரிந்து சின்ன பின்னமாக போயிருந்தோம். அதன் காரணமாக பல கசப்பான அனுபவங்களை சந்தித்திருக்கின்றோம். அவ்வாறான நிலை இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் மூலம் கிழக்கு மாகாணத்தினை தமிழர் ஒருவர்தான் ஆள வேண்டும் என்ற உறுதியை தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 1300 ஆண்டு பழமையான கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் உத்தரசாலிய ஸ்ரீ தலதா விகாரையில் இந்த கல்வெட்டு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 8 ஏக்கர் வயல் ஒன்றில் பிக்குமடம் ஒன்றை